நீங்கள் தலைவரையா தேர்வு செய்ய போகிறீர்கள், தரகரை ஒரு புரோக்கரை தேர்வு செய்ய போகிறீர்கள். நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை தேர்வு செய்யவில்லை, புரோக்கர் ஆஃப் இந்தியாவை தேர்வு செய்ய போகிறீர்கள். என்ன செய்வார்கள் இவர்கள்? சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டு வர்த்தக பொருளாதாரம், தனியார்மயம், தாராளமயம், உலகமயம், இந்த பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்ட நாட்டின் தலைவன் மக்களுக்கு தலைவராக இருந்து சேவை செய்ய முடியாது. முதலாளிகளுக்கு தரகராக இருந்துதான் வேலை செய்ய முடியும். உன்னால முடியலையா? நம்ப முடியலையா? அமெரிக்க பொருளாதார அடியாரின் வாக்குமூலத்தை ஜான் பெர்கின் எழுதின படி ஆழ்ந்த நடுப்பக்கம் கடைசி பக்கம் முதல்ல எழுதியிருக்கான். அவன் எழுதியிருக்கான், உங்கள் கண் முன்னே உங்கள் வளங்கள் களவு போவதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டு விட்டீர்கள்னா போகுது. உன்னுடைய நீர் உறிஞ்சி விற்கப்படுது, உன் மலை நொறுக்கப்படுது. மலை வெறும் மலையா? நம் தாயின் மார்பில்லையா? பூமி தாயின் மார்பில்லையா? அந்த மாறை அறுக்க உனக்கு எப்படி மனசு வருது? எப்படி வருது? மழை இல்லை என்றால் எப்படி மழை பெறுவாய்? அது ஏன் இந்த ஆட்சியாளர்கள் சிந்திப்பதில்லை? மலையை உங்களால் மணலாக எப்படி பார்க்க முடிந்தது? தாயின் மார்பை கரியாக மாமிசமாக எப்படி உன்னால் பார்க்க முடியும்? எப்படி பார்க்க முடியும்? பெற்ற தாயின் உறுப்பை யாராவது விலை பேசி விற்பானா? எங்க தாய்க்கு நல்ல இதயம் இருக்கு, வித்தா 2 கோடி கிடைக்கும். தாய்க்கு நல்ல சிறுநீரகம் இருக்கு, எங்க அம்மாவுக்கு வித்தா 50 லட்சம் கிடைக்கும். நல்ல கண்ணு இருக்கு, 2 கண்ணு வித்தா 50 லட்சம் கிடைக்கும். இப்படி எப்படியாவது எந்த மகனாவது பேரம் பேசி விற்பானா? அப்படித்தான் பூமி தாயை வித்துக் கொண்டிருக்கிறார்கள். மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிறோம் என்று ஈரக்குலையா இருக்கிறது. மலை மணல் என்று மார்பை அறுப்பது. தாய்க்கு நோய் வந்தால் சேய்க்கு வரும், இது இயற்கை. பூமி தாய்க்கு நோய் வந்தால் சேய்க்கு வரும், எல்லா உயிர்களுக்கும் வரும். எல்லாரும் சேர்ந்து திருடுனா அது சரியாயிருமா? எல்லாரும் சேர்ந்து கூடி கொலை செஞ்சா அது சரியான செயலாயிருமா? கூட்டணி 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 இருந்தா தான் வெல்ல முடியும்னா கொள்கை எங்க இருக்கும்? உண்மை எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? கூட்டமா நிக்கிறவன் தான், கூட்டமா நிக்கிறவன் சொல்றதெல்லாம் உண்மையா? போ உண்மையா? தனிச்சு நிக்கிறதுக்கு ஒரு துணிவு வேணும், வீரம் வேணும், உண்மையும் நேர்மையும் இருக்கணும். கூட்டத்தோட நிக்கிறதுக்கு எதுக்கு துணிவு, எதுக்கு வீரம்? 14 ஆண்டுகள் ஆச்சு எங்க பயணம் தொடங்கி. ஏதாவது தடுமாறி இருக்கமா? தடம் பெறன் இருக்கமா? தத்துவ மாற்றம் இருக்கா? ஒரே கொடி, ஒரே கொள்கை, ஒரே தலைவன், ஒரே பாதை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.